எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலாக ஐபிஎல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவா இல்லை ஆர்சிபிக்குள்ளே நடக்குமா இல்லை எம்ஐக்கு ஆர்சிபிக்குள்ளே நடக்குமான்றதை ஓரம் கட்டி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஐபிஎல் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் இடையிலான அந்த மேட்சுக்கான ஆர்வம் இன்னும் குறையவே இல்லைன்னு கூட சொல்லலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ முக்கியமாக பார்க்குறது இங்கிலாந்து சீரிஸ் இருக்குது. இங்கிலாந்து சீரிஸில் தான் ரோஹித் சர்மா ஆட போகிறாரா இல்லையானே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கடுத்து சாம்பியன் ட்ராஃபி இருக்குது. சாம்பியன் ட்ராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் ஐபிஎல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமலே இருக்காங்க. சீக்ரெட்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. இந்த மார்ச் 23 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி இன்னும் இடையில எதுவும் இது பண்ண வேணான்றதுக்கோசரம் இந்த வருஷம் சாம்பியன் ட்ராஃபி நம்ம விராட் கோலி இல்லை ரோஹித் சர்மா 2 பேர் தலைமையில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே சூப்பராக இருக்கும். சாம்பியன் ட்ராஃபின்றது பிப்ரவரி எண்டில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேம்ப் நடத்த வேண்டிய வேலை ஆரம்பிச்சிருவாங்க. ஐபிஎல் எந்தெந்த டீம் வந்து ஃப்ரீயான பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து கேம்ப் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்க டேட்டு 23. அந்த டேட்டுக்கு பிஃபோர் 20 days முன்னாடியே வந்து கேம்ப்லாம் ஆரம்பித்து ப்ராக்டிஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்தெந்த பிளேயர்ஸ் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவைலபிலிட்டி வந்து அதுக்கு அட்டன் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து கேப்டன் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்பான்சர் வந்து ஆட்லாம் எடுக்க கமிட்மெண்ட்ஸ்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கேப்டனுக்கும் நிறையவே வந்துருக்கும். பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியும் முக்கியம். பிசிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, என்னங்க டேட் விட்டு லாக் பண்ணிக்கோங்க, இன்னும் நாங்கள் ஷெடியூல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டேட் விட்டு அனௌன்ஸ் பண்ணுறது காரணம் இப்போயே அவங்க ஷெடியூல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எம்ஏன்ற சண்டை போயிட்டுருக்கு. இப்போ வந்து சாம்பியன் ட்ராஃபிக்கான ஆர்வம் குறைஞ்சிரும். அதுக்கோசரம் தான் பிசிசி வந்து அதை அப்படியே இன்னொரும் டேட் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா May 25 3 months வந்து நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன தாட்டி மாதிரி இந்த தாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போன தாட்டி வந்து சிஎஸ்கே 2 மேட்சுமே ஆர்சிபி கூட ஆடினாங்க. இந்த தாட்டி ஒரு தாட்டி ஆடுவாங்க. போன தாட்டிக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் தான் விளாண்டாங்க. அந்த மாதிரி ஷெடியூல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாற்றி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீசனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் விட்டு மாறாது. இந்த தாட்டி May 25 வந்துருக்குன்னா அந்த தாட்டி May 26 வரும். ஸோ ஒரு நாள் தள்ளி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இப்போ ஒரு டீமுக்கு எப்படி எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா ஒரு டீம் கூட 2 மேட்ச் விளாடணும். ஏ டீம் பி டீம்னா போன மாதிரி தான் பிரிப்பாங்க. டீமுக்குள்ளேயே 2 மேட்ச் விளாட்றாங்களா இல்லை ஆப்போசிட் டீமில் 2 மேட்ச் விளாட்றாங்களான்றதான் அந்த ஷெடியூலில் தான் சொல்லுவாங்க. தெரிஞ்சு இந்த தாட்டி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் ஒரு தடவை தான் வரும். அதுவும் ஓப்பனிங் ஸ்டார்டிங்கே இவங்களுக்கு மேட்ச் வராதுன்னு நினைக்கிறேன். நான் போன தாட்டி இவங்களுக்கு 2 பேருக்கு தான் மேட்ச் வந்ததுன்றதுனால இந்த ஆர்சிபி எம்ஐ வரும். இல்லை அதர் 2 டீமுக்கான மேட்ச் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை சிஎஸ்கே எம்ஐ வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே போன தாட்டி எம்ஐ கூட ஒரு மேட்ச் விளாண்டாங்க. இந்த தாட்டி 2 மேட்ச் விளாட்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. தாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. ஏ டீம் பி டீம் அந்த 10 டீமுக்குள்ளே மாற்றி ஒரு ஸ்லாட் பிடிச்சி அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் டீம் கூட ஆப்போசிட்டாக விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிசிஏ தரப்புல வந்து இன்னும் இந்த ஐபிஎல் வந்து இன்னும் பெருசாக்கணும், 90க்கும் மேற்பட்ட போட்டிகள் வந்து கொண்டு வரணுன்ற ஐடியாவில் வந்து இருக்காங்க. இந்த 10 டீம் அதுக்கு அலோவ் பண்ணணும். 10 டீம் ஓனரும் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் இது வந்து பாசிபிள் ஆகும். ஏன் இப்படி சொல்கிறோன்னு வந்து கேட்டிங்கன்னா 10 டீமுக்கான ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். மார்ச் 25 அப்படின்ற போது ஒரு 20 நாள் முன்னாடியே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணானா தான் அவங்க வந்து கிரவுண்டில் நின்று கரெக்டான ஸ்டேபிளாக ஆடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டேட் விட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் யார் ஆப்போனண்ட்டாக விளாட போகிறாங்கன்னு தெரிய வரும். இப்போ வரைக்கும் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி ஃபஸ்ட் மேட்ச் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கன்ஃபார்ம் இருக்காது. சிஎஸ்கே எம்ஐ கிடைக்கலாம், இல்லை ஆர்சிபி ஆர்ஆர் வேணால் விளாட்லாம். சிஎஸ்கே ஆர்சிபி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் எம்ஐ விசஸ் சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மேட்ச் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் உங்களுக்கு எந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுனாலும் இந்த டீம் கூட ஆப்போனண்ட்டாக விளாட்லாம் அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷன் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் யார் ஐபிஎல்க்காக வெயிட்டிங், யார் சாம்பியன் ட்ராஃபிக்காக வெயிட்டிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.